Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn, ain't that great. Bada bop boom pow. ரீசெண்டாக என் ஒய்ஃப் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் பார்த்துட்டு வந்துட்டு செம்மையாக இருக்குது, நீயும் தியேட்டரில் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு டிக்கெட் புக் பண்ணி விட்டா. சரின்னு போய் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு எப்படி இருந்துச்சு அந்த படம் அப்படின்ற ஒரு ஒப்பீனியனை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க உட்காந்து பேசலாம். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் பார்த்துட்டு இப்போ தான் வந்து உட்காந்துருக்கேன். படம் ஆக்சுவலாக வந்து செம்ம ஃபீல் குட் மூவி. இந்த மாதிரி படம் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை. ஃபுல்லாக என்கேஜிங்காகவும் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி இப்படி அது இப்படி அப்படிலாம் நான் சொல்ல வரல. எனக்கு வந்து பர்சனலாக இந்த படம் கனெக்ட் ஆச்சா, அந்த ஒரு எமோஷனை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக என்னை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு. அம்மா சென்டிமெண்ட் இருக்குது, அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து சின்ன சின்ன ஊழல் இருக்குது, சண்டைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரிவு இருக்கும் தெரியுமா, அந்த டைமில் இருக்கிற ஒரு ஒரு எமோஷனை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு. அதாவது நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இந்த படம் வந்து இருந்துச்சு. நம்ம ஃபேமிலியில ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து இந்த படம் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை, சூப்பராக நடிப்பார் அவர். பட் இந்த படத்துல கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, ஒரு 3 கேரக்டர்ஸை சுற்றி தான் இந்த படம் ஃபுல்லாகவே எவால்வ் ஆகுது. 3 கேரக்டர்ஸ்க்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கு. சூர்யா வந்து ஒரு பெரிய ஆக்டருங்க, டாப் டியர் ஆக்டர்னு சொல்லலாம். ஸோ அவரோட படத்துல அவர் கூட நடிக்கிற ஒரு ஹீரோயினுக்கும் வந்து இந்த அளவுக்கு ஒரு சூப்பரா ஒரு வெயிட்டான ஒரு ரோல் கொடுக்குற அளவுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அது சூர்யா சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த வெயிட்டான அந்த ரோலுக்கு மமிதா பைஜு வந்து செம்ம சூப்பரா நடிச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து 90s கிட். ஸோ நமக்கு ஜெனிலியா வந்து எப்படி ஒரு கியூட்னஸ் ஓவர்லோட தான் இருப்பாங்களோ, ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. பட் அதை கியூட்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க அப்படின்னா மம்தா பைஜுவும் அதே மாதிரி ஒரு கேட்டகரி தான். அவங்க நடிக்கிறதும் வந்து செம்ம கியூட்டா இருந்துச்சு. ராதிகா மேம் வந்து சான்ஸே கிடையாது. அவங்க எந்த ரோல் பண்ணாலும் அதுல அவங்களோட 200% எஃபர்ட் இருக்கும். அண்ட் அவங்க அந்த ரோலுக்கு செம்ம ஆப்டாவும் இருப்பாங்க. இதுல ஒரு சட்டிலான ஒரு ரோலு, ஒரு எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவோட கேரக்டர் மாதிரியான ஒரு ரோல்னு வச்சுக்கோங்க. அவங்க காரணம் அந்த எமோஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பரா கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒரு அம்மா அண்ட் பையனுக்கு இருக்கிற ஒரு பாண்ட் அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில சீன்லலாம் நான் வந்து பயங்கரமாக இருந்துட்டேன். ஒரு சில டைலாக்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். குட்டி பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். அதாவது உங்க எல்லாரையுமே வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படம். ஸோ மஸ்ட் வாட்ச் மூவின்னு நான் சொல்லுவேன். தியேட்டர்ஸ்ல பாருங்க. இந்த படத்துல என்ன பிளஸ் அப்படின்னு பார்த்தா, காமெடிக்குன்னு தனி ட்ராக்லாம் கிடையாது. பட் நம்ம கூட இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து நம்மளை எப்பவுமே வச்சு ஒரு ஃபன் பண்ணிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல தான் மம்தா பைஜு இருப்பாங்க. ஸோ அவங்க பண்றது எல்லாமே செம்ம கியூட்டா இருக்கும். அண்ட் நம்ம சிரிக்க வச்சுட்டே இருக்கோம். ஸோ முகம் சுளிக்கிற மாதிரிலாம் எந்த ஒரு போர்ஷன்லையுமே அவங்க ஆக்ட் பண்ணல. ஸோ அது செம்மையா கிளிக் ஆயிருக்கு அப்படின்றதான் இந்த படத்தோட பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டாக நான் பார்க்குறேன். இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து ஒரு தடவை வந்து தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, ஓகேவா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். சூர்யா இந்த படத்துல வந்து ஒரு சீன்ல அழுவாரு, ஓகேவா? அந்த எமோஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் ஒரு இடத்துல பிரேக் ஆகி அழுவாரு. அந்த சீன் என்னால் வந்து முடியவே இல்லை, அப்படியே கண்ணு தனித்தனியாக ஊற்றுது. ஸோ அதை வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சுது நமக்கு. நான் அந்த ஸ்டேஜ் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். லைஃப்ல ஒரு ஸ்டேஜ் இருக்குள்ள நம்ம வந்து எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். பட் ஒரு பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எல்லாமே நம்ம ஃபேமிலியில நம்ம சுற்றி இருக்கிறவங்கள ரிலேட் பண்ணி நம்மளால வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து எமோஷனலாக நம்ம வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருப்போம். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் நான் வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து பயங்கரமா இருந்துச்சு அந்த சீன்ல. சூர்யாவோட ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் அவரோட அந்த எமோஷனை கன்வே பண்ண விதம் வந்து ரொம்ப ஈஸியா அதை கன்வே பண்ணிட்டாரு. ஒரு ஸ்லோவா அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த எமோஷனை கன்வே பண்றதுன்றது வந்து ஒரு வெட்டரன் ஆக்டராக தான் முடியும். சூர்யா வந்து சான்ஸே கிடையாது. செம்மையா இருந்துச்சு. அது எந்த சீன் நான் சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த சீன் பார்க்கும்போது யாரெல்லாம் அழுவீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
இருக்கீங்க. ஓகேவா? சரி வாங்க உள்ள போலாம். ஸோ நமக்கு ஃபேவரட்டான சப்வேல ஒரு சப் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதுல வந்து நம்ம சிக்கன், வெஜிடபிள்ஸ் நெறையா இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்தி அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் குக்கி மேன்ல போயிட்டு ஒரு காஃபி அண்ட் அது கூட 2 குக்கீஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்டா குடுப்பாங்க. ஸோ அந்த 2 குக்கீஸும் சூஸ் பண்ணி அதையும் போட்டு தள்ளிட்டேன். அத சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வரும்போது தான் இவங்க 2 பேர பார்த்தேன். ஸோ இந்த 2 வாளுங்களை நான் இங்கே பார்த்தேன் திடீர்னு. என்னடா இது, நம்ம செகண்ட் ஃப்ளோரில் போகிறோம்னா தேர்ட் ஃப்ளோரில் 2 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. யாரான்னு பார்த்தா இவங்க 2 பேர். ஹைட் டிஸ்கிரிமினேஷன்லாம் இல்லை. நான் பக்கத்தில் நிற்கிறேன். நீங்கள் காட்டுங்க. இங்கே பாருங்க. இது என்ன இது? நான் அண்ணனா, இது தங்கச்சியா? இது உங்களுக்கே அந்த பிரச்சனை தான் இருக்கும்ல? நான் தான் பெரியவா. நான் சொல்றதா நீங்க கேளுங்க. ஓகே. செம்ம சர்ப்ரைஸ் இது. நான் ஏதோ யோசிச்சுட்டே வந்தேன். ஒரு ஜோன் அவுட் ஆகி நடந்து வந்துட்டு இருந்தேன். நாங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டே வந்தோமா? என்னடா இது? பார்த்துட்டே வரேன். நீங்களா? நீங்களா? பார்த்தனே கண்டுபிடிச்சேன். என் pupils எல்லாம் 2 inches bigger. இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லையே. நான் அப்பதான் உங்களை பார்த்தேன். அப்படியே ரியாக்ஷன் கொடுத்தேன். நான் வந்து தேர்ட் ஃப்ளோர் நடந்துட்டேன் அப்படிங்கிறதுனால. ஆமா கரெக்ட் தான். பதிவு செய்யற அவர் வந்து சுனிதா தனியா விட்டுட்டு படம் பார்க்க வந்திருக்காரு. பட் அதுக்கு சொல்லிட்டாரு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்லுவேன். ஆமா, அதுக்கு ரீசன் என்ன, நான் இவங்க 2 பேர்கிட்ட சொல்லிட்டேன். ஓகேன்னு கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அக்கா கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. நீ கன்வின்ஸ் ஆறியோ இல்லையா எனக்கு அது ஓகே. சுனிதா வந்து பாசிஃபை பண்றதுக்காக ஒரு ஹோம் சென்டர்ல இருந்து பொருள் வாங்கிட்டு போறாரு. அதை நான் ஆக்சுவலா vlogல காட்டல. கரெக்டா இவ மாட்டி விட்டா என்ன. அது வந்து சுனி கிடையாது. இல்ல வேற ஒரு ஃபங்க்ஷன் போறோமா, அதுக்கான கிஃப்ட். அது கட் பண்ணிக்கிறேன். கட்டிங்ஸ் ஓட்டிங்ஸ். ஆமா, நீங்களே எடிட்டர், நீங்க மாஸ். நீங்க பாத்துக்குவீங்க. இதெல்லாம் நான் செலவுலாம் பண்ணல, அவளா சொல்றது. எனக்கு கீழ போய் காகவல ஒரு பானிபூரி மட்டும் தான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார் ராமனா. மத்தபடி நான் வந்து வேற எதுவும். சரி, நீங்க 2 பேரும் நீங்க சுத்திட்டு இருக்கீங்க. பிரணவ கழட்டி விட்டு. பிரணவ கழட்டி எல்லாம் இல்ல. அவன் எப்பவுமே எங்க கூட ஷாப்பிங் வர மாட்டான். எங்க ஷாப்பிங் எதுக்குடா? நான் ஒன்னு சொல்லட்டுமா, நான் சுனிய வீடியோ எடுத்து ஐ லெவல்ல இப்படியே வைக்கிறேன். இவ தலையே தெரிய மாட்டேங்குது. நான் வேணா ஐ லெவலுக்கு வந்துக்கிட்டா. இல்ல, நான் இப்படி தூக்கியே பிடிச்சிக்கிறேன். தம்பி கீழ இறங்குப்பா. தம்பி கீழ இறங்கு. இந்த ஃப்ளோர் ஓகேங்களா? ஸோ இந்த வால் 2 வாளுங்களையும் எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து சுனியோட சேனல் கிடையாது, நான் என்னோட சேனல் தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால அதுல கண்டிப்பா உங்களோட ஃபேன்ஸ் இருப்பாங்க. பேர் பாக்குறாங்க அப்படினால அது காரணம் நீங்க தான். இப்போ இதெல்லாம் நான் எடிட்ல தூக்கிறேன். இந்த பைப்புல இல்லாம இருந்துச்சுனா சும்மா எப்படி சேனல் நடத்த முடியும்? ஆமா, அது ராமனதானா? எப்பவுமே ராம் தான் பின்னாடி. 2 பேரும் யோயோ மாதிரி பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் இது வந்து ஆடியோ இல்லாம நான் போடுறேன். ஒரு யோயோ சாங் போட்டு கரெக்டா இருக்கும். யோ Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet. Damn, ain't that great. Bada bop boom pow.